நம்ம லாஸ்ட்டா பார்த்த பிரிண்டட் கவர் இண்டஸ்ட்ரி ஓனர் தான் இப்ப நம்ம போக போற இவங்களோட ஷாப் மற்றும் அவங்களோட லொகேஷனை நமக்காக சொன்னது. இவங்களோட ஷாப் நேம் ரிஷபா பாலிபேக்ஸ். அப்படியே உள்ள நம்ம என்டர் ஆயிட்டு அவங்க பில்லிங் செக்ஷனுக்கு பக்கமா ஃபுட் கண்டெய்னர் பாக்ஸஸ டெமோகாண்டி அவங்க ஷோகேஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்கள்ட்ட சார் நான் உள்ள வந்து பார்க்கலாமா அப்படின்ட்டு அவங்கள்ட்ட பர்மிஷனை கேட்டுட்டு உள்ள நம்ம பார்க்க ஆரம்பிச்சாச்சு. நம்மளோட பிசினஸ்க்கு இதுல எதுவும் சூட் ஆகுதா அப்படின்ட்டு கண்டெய்னர் பாக்ஸஸை நம்ம பார்த்து முடிச்சுட்டு அப்படியே பேக்கிங் கவர் செக்ஷனுக்கு நம்ம வந்தாச்சு. பேக்கிங் பண்றதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைப்படுமோ அனைத்து விதமான மெட்டீரியலும் இங்க இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருந்தோம் பிரிண்டட் கவர் நம்ம வாங்க போறது இல்லை அப்படின்ட்டு. அங்கே வேலை பார்க்கக்கூடிய அண்ணன்ட்ட அண்ணா ஃபுட் ப்ராடக்ட்டுக்கு பேக் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ல நல்ல குவாலிட்டியில எடுத்துட்டு வாங்க கவரை அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் நிறைய சைஸ் கவர்ஸை பார்த்தேன். அது போக நிறைய குவாலிட்டி மெட்டீரியலும் கொண்டு வந்து காமிச்சாங்க. அவங்க கொடுத்த கவரை கையில வாங்கிக்கிட்டு அதோட குவாலிட்டி மற்றும் திக்னஸ் எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்ம ஆல்ரெடி முறுக்கு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பாக்ஸோட ரேட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபைனலா நம்ம சூஸ் பண்ணியிருந்த கவர்ஸை கொஞ்சம் கிலோ வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு.